வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட Sreeshma ma'am. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. So இன்னைக்கு நம்மளோட CountDown series ஓட first chapter நம்ம வந்து பார்க்க போறோம். That is relations and functions. So நம்ம எல்லாமே வந்து ஆர்டர்ல தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? So இந்த CountDown seriesல I will tell you என்ன பண்ணனும் after என்னோட ஒரு செஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் அப்படிங்கிறது I will tell you one quick what you have to do அந்த மாதிரி. ஓகேவா? So CountDown series அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லா ஒன் ஷாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒன் ஷாட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க and you have gone through something, right? ஸோ அந்த ஒரு வாட்டி எங்களும் நீங்கள் வந்து அந்த 13 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து go through பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த CountDown சீரீஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will just revise everything. ஓகேவா? எல்லாமே ரிவைஸ் பண்ணுவோம். எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ், இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான எப்படி அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது அப்படி எல்லாமே வந்து இந்த CountDown சீரீஸில், அதாவது இந்த செஷனில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஓகேவா? அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம். ஓகேவா? அந்த கூகுள் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. So there will be a Google form which is given in your description. So அந்த descriptionல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், Google formல வந்து இன்னைக்கு இந்த சாப்டரோட டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? So there will be a test for you guys. Okay, so there will be like around ஒரு 15 questions there will be in the Google formல இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மில் அந்த 15 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகே? ஸோ இட்ஸ் லைக் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பர்சனலைஸ்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரம் அஸ் அந்த ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து மறக்காமல் யூ ஹாவ் டு ஃபில் பண்ணணும். இட்ஸ் டேக் இட் அஸ் அ டெஸ்ட், டேக் இட் அஸ் அ ரிவிஷன். ஓகேவா? இட்ஸ் டைம் டு டூ த ரிவிஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ உங்களுக்கு மார்ச்சில் எக்ஸாம் வருது, பட் இருந்தாலும் இப்போவே நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் மேக்ஸ் எவ்வளோ படித்தாலும் வந்து யூ ஃபீல் லைக் இட் இஸ் நாட் இனஃப், விச் இஸ் ட்ரூ. அவங்க எங்கேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால ரிவைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும். ஓகே? ஸோ இது வந்து ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கணும். ஸோ ரிவிஷனாக எடுக்கிற மேம் ஓகே மேம் அப்படி இருந்துச்சுன்னா என் பசங்க எல்லாருமே வந்து white hearts வந்து ஸ்பாம் பண்ணுங்க. white hearts, I need white hearts in the comment box after watching this session. okay? இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இதுல வந்து நீ கமெண்ட் பண்ற ஒரு white heart நீ வந்து கமெண்ட் பண்ற. எதுக்கு மேம் white heart கமெண்ட் பண்ண? because so that I know என் பசங்க வந்து இதை ஃபாலோ பண்றாங்க, மேக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, கூகுள் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணுறாங்க, கரெக்டாக ரிவைஸ் பண்ணுறாங்க, அது தெரியறதுக்காக தான் நான் இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறேன். ஓகே? ஐ வாண்ட் யூ டு கைஸ் டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால put some white hearts in the comment section. okay? So without any further delay we will just go to the session. okay? yes. so பசங்க அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நீட் படிக்கிற பசங்களுக்கு, ஸோ இந்த இயர் நீட் படிக்கிறவங்களுக்கு, நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஸோ டூ செக் தட் as well. ஸோ நம்மளோட தலபதி பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து 30% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். இது வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எல்லாமே மூணுமே வந்து ஆன்லைன் கோர்ஸ். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லேயும் வந்து 30% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஓகே? ஸோ யூஸ் திஸ் கால்டு மெகா 30. ஸோ யூ வில் கெட் தி டிஸ்கவுண்ட். ஸோ இதுதான் இந்த மூணு விஷயங்கள். ஸோ பசங்களா இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் விச் யூ ஷுட் நெவர் ஸ்கிப். இந்த சாப்டர்ல இந்த டாபிக்ஸ் வந்து நீ வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகே? ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டிரான்சிட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சிமெட்ரிக் அதில் வந்து நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் ஒரு பர்டிகுலர் செட்ல இருந்து எவ்வளோ நம்ம வந்து எழுதலாம், எவ்வளோ ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் உருவாக்கலாம் அப்படிங்கிறது நீ வந்து தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து உன்னோட PYQல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேலன்ஸ் கிளாஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஸ்கிப் பண்ற ஒரு டாபிக் இஸ் ஈக்குவேலன்ஸ் கிளாஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு அது புரியலாட்டியா, அவங்க ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் ஒன்னான்னு நினைச்சுக்கிறாங்களா, அது எனக்கு தெரியல. ஸோ ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் தட் ஆஸ் வெல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா
1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எப்பவுமே வந்து ப்ரூஃப் பண்ணதுக்காக சொல்லுவாங்க. 1 ஃபங்க்ஷன் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. கிவன் ஃபங்க்ஷன் 1 இல்லையான்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆன் டூ ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் என்னது given function வந்து on to இல்லையா அப்படிங்கிறது proof வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட 5 topics which you should never skip from relations and functions. இப்போ வந்து இந்த ஒரு சீரீஸில் ஒன் பெனிஃபிட் என்னன்னா, இப்போ வந்து சம் சாப்டர்ஸ் யூ ஃபீல் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் உனக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ படித்தாலும் அது வந்து உனக்கு கிடைக்காத மாதிரி யூ ஃபீல். ஸோ அந்த சாப்டரில் வந்து ஹை வெயிட்டேஜாக இருக்கிற இந்த டாபிக்ஸ் மோஸ்ட்டாக ரிப்பீட்டட்லி கேட்குற அந்த டாபிக்ஸ் மட்டும் நீ வந்து படிச்சுட்டு போனாலே, சப்போஸ் அவங்க வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அட்லீஸ்ட் அந்த இக்குவேஷன் எழுதுறதுக்கோ இல்லை அந்த கொஸ்டின் ஒன்னால வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் இட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி வாண்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சு நீ ஏதாச்சும் இக்குவேஷன் எழுதுனா கூட சம்டைம்ஸ் யூ கைஸ் வில் கெட் மார்க்ஸ். ஓகே, ஸோ அதனால மார்க்கு கிடைக்கிற எந்த ஒரு இதையும் நம்ம வந்து விடக்கூடாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிப்ஸ் ஐ கேன் கிவ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஸோ பசங்களை வாட் யூ மீன் பை ரிஃப்ளெக்சிவ்? பசங்களை நான் வந்து இட்ஸ் நாட் லைக் 10th நீ வந்து படித்த மாதிரி நீ 11th and 12th நீ வரும்போது நிறைய கான்செப்ட்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு that you have to keep in mind. It's not about problem solving anymore. அந்த படிச்ச கான்செப்டை வந்து நீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்லலாம் பிக் திங் இன் 12th மேக்ஸ்ல வந்து. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் என்னன்னு பார்த்தலாமா? ஸோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னா A, A. ஸோ இது எப்பவுமே நான் வந்து இந்த இதில் வந்து நான் எப்படி அந்த கொஸ்டினோட பிஓவியில் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, சப்போஸ் உன்னோட செட்டில் வந்து 1, 2. ஸோ these are the elements in set A. செட் ஏல வந்து என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கு பசங்களா? 1 and 2. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளோட செட். நம்ம வந்து இங்க என்ன பண்றோம், ரிலேஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு, ஓகேவா, ஐம் டேக்கிங் ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும், அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கணும். ஓகேவா? புரியுதா? ஸோ தட் இஸ் இப்போ 1ஓட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தட் இஸ் 1 itself. 2ஓட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தட் இஸ் 2 itself. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி செட் ஃபார்ம்ல எழுத போறோம்? ஸோ தட் இஸ் R is equal to நம்ம ரிலேஷன் எழுத போறோம் இல்லையா? So R is equal to set of 1, 1 and 2, 2. இந்த ஒரு ரிலேஷன் உனக்கு வருது. ஓகேவா? So this is the relation you are getting அப்படின்னா, so this relation is called a reflexive relation. So எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ சப்போஸ் இங்க வந்து 3 இருக்குதுன்னு வச்சுக்கோ, பட் யுவர் ரிலேஷன் உனக்கு கிடைச்ச ரிலேஷன் வந்து 1, 1 and 2, 2. ஸோ இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா கிடையாது, இல்ல, ரைட்? ஏன் கிடையாது? பிகாஸ் we are missing the element 3, 3. அந்த ஒரு ஆர்டர் பெயர் இங்க இல்ல. இப்போ இந்த 3, 3 இருந்துச்சுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் அந்த செட் வந்து இல்லாட்டி அந்த பர்டிகுலர் செட்ல வந்து 1, 2, 3 இருக்கு. அந்த 1, 2, 3க்கு ஒரு ரிஃப்ளெக்சிவ் இல்லாட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இன்னொரு என்ன சொல்லலாம் இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால we can say இந்த ரிலேஷன் வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஸோ இப்போ ரீட் பண்ணுங்க. ரிலேஷன் ஆர் இன் a set A. So it is always about set A. Set A is the main character here. அங்க வந்து ஒருத்தனுக்கு கூட வந்து ரிஃப்ளெக்ஷனா ஒரு இன்னொருத்தன் இல்ல அப்படின்னா you can't say that particular relation is reflexive. ஓகேவா? It's called reflexive if A, A belongs to R for every A belongs to R. So these sentences are all very, very important. Very, very important. இப்போ வந்து பார்த்துக்கோங்க. A, A belongs to R. A, A belongs to R. நிறைய பசங்க என்னன்னா செட் ஏல வந்து 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு. ஓகே, அப்படின்னு விட்டுருவாங்க. இல்ல, எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவான ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இஸ் தட் number of reflexive relation. Number of reflexive relation is equal to 2 raised to n into n minus 1. So இது வந்து இப்படி கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. That is 2 raised to n square minus n.
ஐ திங்க் நான் இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருப்பேன், ரைட்? 2 raised to n square minus 1 ரெண்டுமே சேம் தான். ஸோ இது வந்து கேட்பாங்களா மேம்? எஸ், டெஃபினெட்லி கேட்பாங்க. ஒரு இப்போ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A. ஸோ வாட் எவர் த செட் இஸ் given. இப்போ வந்து இங்க பாத்தீங்களா, இன் ஹியர் திஸ் n, ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா n is here our set A is equal to 1 2, right? So இங்க வந்து n will be equal to 2. Okay, so அப்படி இருக்கும்போது நம்ம வந்து substitute பண்ணி பார்த்தா you will get the answer. Okay, so that is 2 raised to 2 square minus 2. So 2 raised to 2 square is 4 minus 2. 4 minus 2 is என்னது? 4 minus 2 is 2 and 2 raised to 2, that is equal to 4 you will get. So number of reflexive relation is equal to 4 if n is equal to 2. Okay va? If n is equal to 2, number of reflexive relation is, ma'am அப்படினே இங்க ரெண்டு இல்லடா, reflexive relation நிறைய இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, number of reflexive relations. So next topic அப்படிங்கிறது number of reflexive relations. So 2 raised to n into n minus 1. Okay, where இத வந்து இப்படி கூட எழுதலாம், 2 raised to n square minus 1, where n is the number of elements in the given set. Okay, yes. So next பாப்போமா, next is symmetric. Symmetric relation. So relation R அப்படிங்கிறது, அதாவது நீ வந்து திருப்பி போட்டாலும் அது அங்கேயே இருக்கணும், அந்த given relationலயே இருக்கும். Relation R in a set A is called symmetric if A1, A2 belongs to R. Clear பாத்துக்கோங்க, A1, A2 belongs to R implies that A2, A1 also belongs to R for all A1, A2 belongs to A. புரியுதுங்களா? So that is என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, so this is our set A is equal to 1 2. 1, 2 வந்து அதான் வந்து அந்த செட் ஏல இருக்கு. ஓகே, ஸோ திஸ் செட், இந்த செட் வந்து நம்ம வந்து ரிலேஷன் கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா ஆகணும் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, ஸோ செட் ஏ கண்டெய்ன்ஸ் 1, 2, ரைட்? ஸோ என்னோட ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1, 2. ஓகே, 1, 2 இருந்துச்சுன்னா அங்க 2, 1 அங்க இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எங்க இருந்து பசங்களை எடுக்கிறோம்? from where we are taking these relations? ஓகே, A cross A ல இருந்து எடுக்கலாம். ஓகே, A cross A ல இருந்து எடுக்கலாம். அதே மாதிரி A to B நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே A cross A ல இருந்து தான் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 1, 2 இருந்துச்சுன்னா 1, 2 அங்க இருக்கணும் and 2, 1 should also be there. இப்போ நீ வந்து இந்த A cross A எடுக்கும்போது there will be 1, 1 and 2, 2 as well. இவங்களும் சிமெட்ரிக் தான். ஓகே, இவங்களும் என்னது? சிமெட்ரிக் தான். Okay, so that is 1, 1 and 2, 2 is also symmetric. So here the relation is from. எப்போமே one thing you have to keep in mind is that, so where is relation வந்து எங்கிருந்து எங்க வரைக்கும்? From A to B. இப்போ relation R to R பார்த்திருப்பீங்க, right? Real numbers to real numbers you have seen, right? So அதே மாதிரி இப்போ relation எங்கிருந்து? Relation such that R such that relation is starting from A to B இல்லாட்டி A to A அப்படின்னா A cross A. Okay, இல்லாட்டி A cross B. So அது வந்து you have to keep in mind is that from where the relation is taken, from A to B இல்லாட்டி B to A இல்லாட்டி real numbers to real numbers natural numbers to natural numbers. So that one thing you have to keep in mind. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா you can't confirm பண்ணி உங்களால சொல்ல முடியாது. ஸோ the one thing என்னன்னா, நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ 1 ஃபங்க்ஷன் எல்லாம் எடுக்கும்போது இந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் வேர் யூ ஆர் டேக்கிங் த ரிலேஷன், எங்கிருந்து நீ அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற, எங்கிருந்து அந்த ரிலேஷன் எடுக்கிற, ஸோ தட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A cross A இருந்து நம்மள அந்த ரிலேஷன் எப்பவுமே வந்து A cross A இருந்து தான் ஒவ்வொரு ரிலேஷனாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம். ரிலேஷன், ஓகே, ஸோ திஸ் இஸ் த லைக் என்ன சொல்லலாம், ஒரு இது A cross A will be on the top. Okay, so இதில இருந்து what we will take the relation. Okay, இந்த ரிலேஷன்ல இருந்து தான் we will take the function. Okay வா? So எல்லாத்துக்குமே the whole point is that it is where we are taking A to A. அதோட அர்த்தம் is called A cross A. Okay, you have to keep in mind.
அவங்க டொமைன் இல்லாட்டி கோடொமைன் கொடுக்கல அப்படின்னா யூ கான் ஃபுல்ஃபில்டாக உன்னால் ஆன்சர் எழுத முடியாது. ஓகே, ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். எஸ், ஓகே. ஸோ வாட் வி வர் சேயிங், சிமெட்ரிக் 1,2 இருந்துச்சு அப்படின்னா அங்கே 2,1 டெஃபினெட்லி இருந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன். So that is 2 raised to n into n minus 1/2. Number of symmetric relations is equal to 2 raised to n into n minus 1 into 2. Okay, so keep that in mind. So where n is the number of elements in the set. Okay, yes. Next one, the transitive na solta. Transitive pasangla, transitive அப்படினா transitive very important. நிறைய லைக் என்ன சொல்லலாம், கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிற இந்த ஒரு பார்ட். இப்போ வந்து A1, A2 belongs to the relation. இது வந்து ஆல்ரெடி அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாட்டி அந்த ஒரு பெயர் வந்து ஆல்ரெடி அந்த ரிலேஷன், என்ன ரிலேஷன் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கியோ அந்த ரிலேஷன்ல இது ஆல்ரெடி பிலாங் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இங்க பாருங்க, A2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற, ஓகேவா, A2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற A2, A3 இதுவும் வந்து என்ன சொல்றாங்க, நீ வந்து கொடுத்த அந்த ஒரு கண்டிஷன் ரிலேஷன். இப்போ வாட் யூ மீன் பை ரிலேஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் ரிலேஷன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட். அந்த ஆர்டர்ட் பேர் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் ஷுட் பி தேர், ரைட்? அவங்களுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். ஸோ அதான் அந்த ரிலேஷன்ல இதை பிலாங் பண்றதுக்கு ரீசன். இப்போ இது ரெண்டுமே வந்து என்னது, அந்த கிவன் ரிலேஷன்ல வந்து பிலாங் பண்றாங்க அப்படின்னா A1, A3 should also belong to R. A1, A3 should also belongs to R. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இது எல்லாருக்குமே தெரியும், எவ்ரிபடி நோஸ் தட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் வி ஹாவ் 1, 2 ஹியர். ஓகே, நம்மளோட கிவன் ரிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, கிவன் ரிலேஷனில் ஐ ஹாவ் 1, 2 என்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற, இப்போ வந்து இங்க 3, 1 இருக்கலாம் அண்ட் 5, 6 இருக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட கிவன் ரிலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் டு செக் வெதர் திஸ் இஸ் டிரான்சிட்டிவ். இது டிரான்சிட்டிவா இல்லையான்னு எனக்கு வந்து செக் பண்ணும். ஓகே, ஸோ 1, 2 இருக்கு. ஓகே, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற அனதர் ஆர்டர்ட் பெயர் இருக்குதான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ற அனதர் ஆர்டர்ட் பெயர் இங்க இல்ல. ஓகே, இங்க இல்ல. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு செக் ஃபார் டிரான்சிட்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு செக் ஃபார் டிரான்சிட்டிவிட்டி. ஸோ த ரிலேஷன் இட் செல்ஃப் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, சப்போஸ் மேம் அப்படின்னா நான் டிரான்சிட்டிவ் இல்ல அப்படிங்கறது எப்படி செக் பண்றது? குட் क्वेश्चन. இப்போ சப்போஸ் so this is our relation. okay, so first ma'am நீங்க சொன்னீங்க இப்போ 1, 2 இருக்கு, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இன்னொரு ஆர்டர்ட் பெயர் இருக்குதான்னு செக் பண்ணணும். மேம் நான் செக் பண்ணிட்டேன், இங்க ஒரு ஆர்டர்ட் பெயர் இருக்குது மேம். ஸோ அங்க இருக்குதா? ஸோ 2, 3 அங்க இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ல இப்போ இந்த கிவன் ரிலேஷன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா there should be 1, 3. there should be 1, 3. இந்த 1, 3 இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், டிரான்சிட்டிவ் சொல்லுவேன். ஸோ சின்ஸ் இங்க வந்து 1, 3 இல்ல, ஸோ therefore the given relation is not transitive. புரியுதா? is that clear? ரைட், இதுதான் விஷயம். இதுதான் இங்கதான் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த திங் அபவுட் டிரான்சிட்டிவிட்டி. ஓகே, மேம் இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸ் இஸ் ஆல் அபவுட் டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? உன்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ யூ வில் பி கெட்டிங் சஜஷன்ஸ், ரைட்? ஸோ நீ வந்து ஆல்ரெடி யூ நோ தட் இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ உன்னோட இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இவனுக்கு தான் இவ்வளோ தெரியுமே, ஸோ ஆப்வியஸ்லி இவனுக்கு வந்து இவனை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் உனக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் த சேம் திங். A1 and A2 are friends. Okay, and A2 and A3 are friends. So
Instagram will think A1 and A3 is also friends. அதனால தான் A1 and A3 வந்து அந்த ரிலேஷன்ல பிலாங் பண்ணுது. They are creating the relation. ஸோ டேட்டா கலெக்ஷன் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்மளோட மேக்ஸ் தான். இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து சஜஷன் லிஸ்ட்லலாம் வருது. ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்சிட்டிவ் அது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் யுவர் புக்ஸ். யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் அபவுட் இட். ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் மட்டும் நீ படிச்சா போதும். ஓகேவா? கிளியரா பசங்களா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, the particular relation which is always transitive, symmetric, reflexive. என்னோட கிளாஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். I will be explaining this particular example நான் வந்து எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்றது தான். ஸோ இப்போ வந்து என்னோட செட் ஏல வந்து I have 1 2 3. ஓகே, அண்ட் I have a relation R. ஓகே, அந்த ரிலேஷன் Rல வந்து பாத்தீங்கன்னா 1,1 2,2 3,3. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரிலேஷன். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, this relation is reflexive. இந்த ரிலேஷன் வந்து reflexive and this relation is symmetric and this relation is transitive. Yes ma'am, reflexive okay ma'am, symmetric எப்படி ma'am? ஓகே, reflexive உங்களுக்கு தெரியும், எல்லா எலிமெண்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் இஸ் தேர். 1,1 2,2 3,3. அதே மாதிரி சிமெட்ரிக்கான்னு பாருங்க, 1,1 இருந்துச்சுன்னா திருப்பி போடுங்க, 1,1 should be there. ஒரு எலிமெண்ட் ஒரு வாட்டி தான் நம்ம எழுதுவோம். 2,2 is there அப்படின்னா திருப்பி போடுங்க, 2,2 is there. So you don't have to write it for 2 times. So reflexive okay, symmetric okay. Next வந்து இடிக்கிறது வந்து transitive-ல தான். மேம் 1,1 இருக்கு, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறீங்க யாருமே இல்ல. So you don't have to bother about the transitivity. 2,2 இருக்கு, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற யாருமே கிடையாது. So you don't have to bother about transitivity. So the function itself transitive. புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து தூண்டி விடுறதுக்கு யாராச்சும் இருந்தாங்க மட்டும்தான். இப்போ 1,1 இருக்கு, நெக்ஸ்ட் 1,2 இருந்துச்சு அப்படின்னா அங்கே 1,2 இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ சப்போஸ் இங்கே 1,1 இருக்கா, இஃப் தேர் இஸ் 1,2, நெக்ஸ்ட் வந்து 1,1 இருந்துச்சுன்னா 1,2 அங்கே ஆல்ரெடி இருக்கணும். ஓகே, ஆல்ரெடி இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 1,1 இஸ் தேர் அண்ட் 1,2 இஸ் தேர் அண்ட் இட் ஷுட் பி 1,1. இந்த 1,1 இருந்துச்சுன்னா ஐ வில் சே த ஃபங்க்ஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ ஆல்ரெடி 1,1 இஸ் தேர், ஸோ தி ஃபங்க்ஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். புரியுதா? இப்போ இந்த எலிமெண்ட் இல்லை, இந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா this given function is transitive. Right? Okay. So இந்த மூணுமே வந்துச்சு. So next நம்ம படிக்க போற ரிலேஷன் தான், if the given function is reflexive, symmetric, transitive, we will say the given function is equivalence relation. Equivalence. Okay va? Clear ah? Any doubts you have? I think you shouldn't be having any doubts. Okay, சரிடா. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணுவோமா? Okay, so this is a very famous question. Right? For real number x and y, define x is related to y. Okay, x is related to y. So x க்கும் y க்கும் relation இருக்கு. If and only if x minus y plus root 2, x minus y plus root 2 is an irrational number, then the relation R is. Okay வா? இப்போ இங்க relation என்ன சொல்றாங்க அப்படின்னா, x and y defines if and only if irrational number. Okay, relation வந்து என்ன சொல்றாங்க, relation R such that x minus y plus root 2 நான் பண்ணா is a irrational number. ஓகேவா? இதுதான் நம்மளோட ரிலேஷன்.
பசங்க இங்க வந்து ரிலேஷன் எங்க இருந்து எங்க போகுது, that is very important. So அதான் சொல்லிருக்காங்க for real numbers x and y, real numbers x and y, x and y வந்து என்னது real numbers அப்படினு சொல்லிருக்காங்க, right? So the relation is from r to r, real numbersல இருந்து real numbers வரைக்கும். So the domain, codomain எல்லாமே வந்து real numbers சுத்தி தான் இருக்கு. So relation என்னது x minus y plus root 2 நான் வந்து calculate பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் I have to get a irrational number. அந்த irrational number கிடைச்சாதான் நான் அவங்களை எடுத்து இந்த ரிலேஷனுக்கு நான் வந்து போடுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா அப்படிங்கிறது we have to check. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we will check with reflexive. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா a, a should belongs to the relation R. ஓகே, ஸோ நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ தட் இஸ் அவர் ரிலேஷன் இஸ் x minus y plus root 2 should gives a irrational number. கரெக்டா? ஸோ a, a அதாவது x இருக்கிற இடத்துல சேம் நம்பர், y இருக்கிற இடத்துலையும் சேம் நம்பர். ஸோ இஃப் ஐ சப்ஸ்டியூட் y, x and y as x, ஓகே, என்னப்பா வரும் x minus x plus root 2 is equal to x minus x will get cancelled and I will be having root 2. So which is irrational, right? So that is true. That is true. So I can say this particular relation is reflexive. எந்த நம்பர் வேணாலும் நீ எடுத்துக்கோ, எந்த நம்பர் வேணாலும் நீ எடுத்துக்கோ, the function will always be reflexive. Is that clear? Yes. பாத்தீங்களா, next வந்து பாருங்க, we have to check that the given function is symmetric இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். Okay, so what is our relation are such that x minus y plus root 2 is irrational. Okay, so next I have to check for symmetric. ஓகே, நான் இது வந்து சிமெட்ரிக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன் என்னதுடா, a, b belongs to r இருந்துச்சு அப்படின்னா b, aயும் வந்து belongs to r இருக்கணும். மேம் இது இப்போ வந்து மேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம a, நம்ம ஜென்ரலைஸாக நம்மளால போட முடியாது. இப்போ நான் வந்து a, b போடுறேன், திருப்பி b, போடாலும் ஐ டோன்ட் கெட் அ ஸ்பெசிஃபிக் ஆன்சர். ஒரு ஆன்சர் விச் என்ன சொல்லலாம், விச் ஷுட் ஜஸ்டிஃபை நம்மளோட, நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இது இர்ரேஷனல் வரல, இல்லை இர்ரேஷனல் வருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால வி கான்ட் ஜஸ்ட் ஜென்ரலைஸ், அதாவது ரிஃப்ளெக்சிவ்ல பண்ண மாதிரி இதில் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வாட் வி கேன் டூ இஸ் தட் யூ கேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டு யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் சம் ரியல் நம்பர்ஸ் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, ரியல் நம்பர்ஸ்க்கு வந்து நீ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் ஐம் கோயிங் டு டேக் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், தட் இஸ் root 2, 2. ஓகே, root 2, belongs to real numbers. கரெக்டா? ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான். நான் வந்து இதில் போட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் போடும்போது root 2 minus 2 plus root 2 is equal to 2 root 2 minus 2, which is an irrational number. Okay, so this is satisfying. This is true actually. Okay, இப்போ இது வந்து a, b, ரைட்? அதே மாதிரி இதை திருப்பி போட்டாலும் அந்த ரிலேஷன்ல பிலாங் ஆகுதா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ணும். ஸோ தட் இஸ் 2, root 2. இதுவும் வந்து எங்க ரியல் நம்பர்ஸ்ல என்ன ஆகுது, இட் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன், தட் இஸ் இன் 2 minus root 2 plus root 2 plus root 2 minus 2 cancel ana, I'm getting 2 here. I'm getting 2 here. So which is does not belongs to the relation R. So therefore இது வந்து என்னது, false. பசங்களா, one thing you have to keep in mind is that நீ வந்து அந்த entire domain எடுக்கிற, entire அந்த relation, அந்த real numbersல each and every point க்கு வந்து இந்த condition satisfy ஆகணும், which is x minus y plus root 2 is irrational. That should satisfy in each and every point in the particular domain. So ஒரு பாயிண்ட்ல கூட அது satisfy ஆகல அப்படின்னா we will just say the given relation is not symmetric. புரியுதா?
ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் இருந்து உட்காந்து நம்மளால வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எல்லா பாயிண்ட்ஸும் இப்போ வந்து இந்த சிமெட்ரிக் ஆகிற பாயிண்ட்ஸ் ஆர் தேர், நான் இல்லைன்னு சொல்ல, ஓகேவா? ஆனா இல்லாத பாயிண்ட் நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்னா we can just simply அங்கேயே முடிச்சிருவோம். டே இந்த பாயிண்ட்ல வந்து இல்ல, ஸோ அதனால இந்த given function is given relation is not symmetric அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? is that clear? yes. okay, right. so next நம்ம வந்து we will go for transitive. okay, so transitive போவோமா? ஸோ டிரான்சிட்டிவ்ல வந்து நம்ம டிரான்சிட்டிவ் எடுப்போம். ஓகே, ஸோ டிரான்சிட்டிவ்ல we will take this. okay, so root 2 comma 2 belongs to the relation R. அதே மாதிரி 2 comma 2 root 2 we will take belongs to R itself. okay, right. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து ரிலேஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் 2 minus 2 root 2 plus root 2 is equal to 2 minus root 2 you will get. So belongs to the relation R itself. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா root 2 comma 2 root 2 root 2 comma 2 root 2. So that is x minus y. So that is root 2 minus 2 root 2, root 2 minus 2 root 2 plus root 2. இது ரெண்டும் cancel போயிடும் and you get minus 2 root 2 which also belongs to the relation R. Okay, so இந்த condition வந்து இது என்ன ஆகுது? satisfy பண்ணுது. Right? So satisfy பண்ணாத இன்னொரு condition we have to take. இல்லையா? ஸோ இப்போ இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி இன்னொரு வந்து நம்ம என்ன எடுப்போம்? 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. root 2 2 root 2 வந்து இது வந்து என்னது கிடையாது. 2 root 2 is not இல்லாட்டி we can take இங்க 2 வருது, 2 காமா வராதது we have to take, right? கண்டிப்பா இது வந்து transitive கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஸோ 2 காமா okay, we will take 2 comma 4 here belongs to R. okay, ஓ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? சாட்டிஸ்ஃபை பண்ணுமே, belongs to R. ஸோ இது வந்து நான் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ 2 minus 4 plus root 2. ஸோ that is equal to minus 2 plus root 2. ஸோ this is also ஒரு irrational number, so it belongs to them. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா root 2 comma 4 இதுவும் வந்து belongs to the real number. ஸோ நான் வந்து இது போட்டு பார்க்குறேன். root 2 minus 4 plus root 2. So plus root 2 minus root 2 will get cancelled. So I will get minus 4. It does not belong to the relation R. Okay, so in first point la vanda adu enna aichu oru point la vanda adu it's not satisfying the condition. So inga paarenga first nama oru example we put, right? So that thing satisfies. Okay, adu okay. Adhe madri innonu vanda adu satisfy agudha illaya nama vandu check pannum. So inga vandu paarenga root 2 comma 2 adu vandu real numbers la இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் 2 comma root 2. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 itself. இங்க எண்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகுது 2 comma 4. அதுவும் வந்து எங்க ரியல் நம்பர்ஸ்ல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் தான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா root 2 comma 4 அதுவும் ரியல் நம்பர்ஸ்ல பிலாங் பண்றவங்க தான். ஸோ இது வந்து ரிலேஷன்ல வந்து பிலாங். இது இந்த ஆர் இஸ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இந்த ஆர் இஸ் ரியல் நம்பர்ஸ். டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் -4 which is not an irrational number. So it is not. So the relation R is reflexive. Yeah, it is reflexive but not symmetric and transitive. Clear? So the answer is option A. Yes.
எஸ் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் இப்போ தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா we will say that particular relation is equivalence relation. Okay, so இது பாருங்க, one of the famous question which been asked for years. The maximum number of equivalence relation on the set A is equal to 1, 2, 3 or இந்த particular setல இருந்து எவ்வளவு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஒன்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ there is this triangle, அந்த ட்ரையாங்கிள் பேர் நான் மறந்து போயிட்டேன். இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த ஒரு இது இருக்கு. ஓகே, ஸோ சம் ட்ரையாங்கிள் இஸ் தேர். ஸோ அந்த ஒன் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங் இஸ் தேர். இந்த ஓஜி மெத்தடுன்னு வச்சுக்கோயேன், அது வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரிலேஷன் R1 அப்படிங்கிறது, ஸோ இட் ஷுட் பி லைக் என்ன சொல்லலாம், இட் ஷுட் பி போத் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ஆப்வியஸ்லி 1,1 2,2 and 3,3. okay, so this is one. next வந்து என்ன தெரியுமா, you have to build from this. இதில இருந்தே நீ வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க 1,1 2,2 3,3 இது கண்டிப்பா இருக்கணும். இது இருந்தாதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆட் பண்ணலாம்னா 1,2 ஆட் பண்ணலாம். 1,2 இருந்துச்சுன்னா 2,1 அங்கே இருக்கணும். ஸோ 2,1, ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு நம்பர் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா 1,1 should be there. ஸோ 1,1 இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஃபங்க்ஷன் இஸ் சிமெட்ரிக், ஃபங்க்ஷன் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் R3. 1, 1, 1 2, 2 3, 3. நெக்ஸ்ட் வந்து நான் 1,3 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஆட் 3,1. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா 1,1 should be there. So 1,1 is there, right? Next is R4. 1,1 2,2 3,3. இப்போ if I am adding 2,3 there should be 3,2. So 3,2 இருந்துச்சுன்னா அங்க வந்து 2,2 should be there. 2,2 இருக்கு. ஓகே, ஸோ 4 ரிலேஷன் ஆச்சா, இவங்களை எல்லாருமே வந்து நம்ம சேர்த்து எழுதுனா இன்னொரு 5வது ரிலேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் R5 is equal to 1,1 2,2 3,3 1,2 2,1 1,3 3,1 and 2,3 and 3,2. So total 5 equivalence relation. So the answer is option D. இதுக்கப்புறம் நீ எந்த காம்பினேஷனும் உன்னால எழுத முடியாது. ஓகே, so yeah, so that's it. So next equivalence class na என்னன்னு படிச்சலாமாடா, very important. You can expect a question from here. Okay, in a relation or in a set A, ஒரு ரிலேஷன். ஸோ தெளிவாக படிக்கணும். நீ ரீட் பண்ணால் உனக்கு வந்து என்ன சொல்ல, NCERT நீ லைன் பை லைனாக ரீட் பண்ணியிருந்த அப்படின்னா யூ ஒன்ட் பி ஹேவிங் எனி டவுட்ஸ் இன் த கான்செப்ட்ஸ். ஓகே, ரிலேஷன் ஆர் இன் செட் A, தட் இஸ் ஃப்ரம் A cross A ன்னு வச்சுக்கோ. ஸோ சின்ஸ் தே டிடன்ட் ஸ்பெசிஃபிக்லி செட் அபவுட் எனி எங்கிருந்து எங்கே போகுது ரிலேஷன் அப்படின்ட்டு. The set of all elements related to any element A belongs to A is denoted as equivalence class of A. That is, equivalence class of A is equal to set X belongs to A such that X comma A belongs to R. புரியுதா? இப்போ வந்து சப்போஸ் உனக்கு வந்து equivalence class of 1 கண்டுபிடிக்கணும். Okay, you have to find equivalence class of 1. ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 வந்து செகண்ட் எலிமெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, ஆர்டர்ட் பெயர்ல the second element, okay, the second element should be 1.
நீ எந்த ஈக்குவேலன்ஸ் கிளாஸோட எந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்டோட ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் நீ வந்து கண்டுபிடிக்கணுமோ அது வந்து செகண்டா இருக்கணும். ஓகே, அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது ஆர்டர்ட் பேர்ல. இப்போ இங்க பாருங்க x, a. ஸோ எனக்கு ஏயோட ஈக்குவேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு இதோட ரிலேட்டடா யார் இருக்கா? எக்ஸ் தான் ரிலேட்டடா இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன எழுதுவோம்? ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் ஆஃப் A is equal to set of X. Whoever is related with A, it should be the second element. Second element இருக்கணும் and அவங்களோட first element தான் equivalence class of A. We will do a problem and you will get it. So இந்த question பாருங்க. Let R be the equivalence relation in the set A 0, 1, 2, 3, 4, 5 given by R is equal to A, B such that 2 divides A minus B. Write the equivalence class of 0. Write the equivalence class of 0. You have to write the equivalence class of 0. Okay. சரி, நம்ம வந்து equivalence class of 0 நம்ம வந்து எழுத போறோம். ஓகே, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஸோ A minus B வந்து என்னவா இருக்கணும் பசங்களா? A minus B வந்து should divides 2. ஓகேவா? சரி, இப்போ 0 minus 2. ஓகேவா? இல்லாட்டி இப்படி எழுதிக்கலாமா? 2 minus 0, it is 2, right? Okay, 2 minus 2 is 0. It can be divided by 2 as well. So this is true. Okay, இங்க பாருங்க 0 minus 0 is equal to 0. Okay, இதுவும் 2 ஆல டிவைட் பண்ணலாம். 0 is also a multiple of 2. இதுவும் true தான். புரியுதா? Next, 4 minus 0 is equal to 4 by 2 வரும். This is also true. Okay, so இப்போ நான் இதை வந்து ஆர்டர்ட் பேரா நான் எழுதுறேன் வச்சுக்கோயேன். So I need to find the equivalence class of 0 here. Okay, so இதோட ஆர்டர்ட் பேர் என்னடா? 2, 0. What is the ordered pair of this? 0, 0. What is the ordered pair of this? 4, 0. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா I need to find the equivalence class of 0 here, right? 0 should be the second element. So 0 is the second element. So 0 ஓட ரிலேட்டடா இருக்கிறது யாரு? 2 is related, 0 is related and 4 is also related. So equivalence class of 0 will be set of 0 to 4. That's it. Simple as that. Clear? Yes. Okay, next நம்ம வந்து 1, 1 function. So now we are jumping into function. So functionக்கு எல்லாருக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா go for the basics, come and learn. Go and learn and then come. Okay, so 1, 1 function அப்படின்னா ஆல்வேஸ் அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது செட் A, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது செட் B. ஸோ இட் ஷுட் ஹாவ் one and only one image. One and only one image. இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து எங்க இருந்து? ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸா, நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நேச்சுரல் நம்பர்ஸா, அப்படி போவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி உன்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. they will give. ஓகேவா? மூளை இருக்கவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா வந்து ஒவ்வொரு டொமைன்லேயும் ஒவ்வொரு செட் ஆஃப் டொமைன்லேயும் வந்து ஃபங்க்ஷனோட நேச்சர் வில் சேஞ்ச். ஓகேவா? இப்போ வந்து குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இல்லாட்டி இந்த ஸ்கொயரோட பிஹேவியர் ஒன்ட் பி சேம். அதாவது ரியல் நம்பர்ஸில் பிஹேவ் பண்ணுற மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த டொமைனில் வந்து நம்மளோட x² ஒன்ட் பிஹேவ் த சேம். ரியல் நம்பர்ஸில் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவேன், நேச்சுரல் நம்பர்ஸில் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டொமைன்லையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட பிஹேவியர் சேஞ்சஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் வேர் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட். ஓகே, ஸோ ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ function f such that a to b is called 1, 1 function if distinct elements of A have distinct images in B. இதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம், இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ ஒரு question. ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகே, அண்ட் f of x அப்படிங்கிறது x². ஓகே, f of x is x². ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் 1, 1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறது செக் பண்ணுறது தான் கொஸ்டின். ஓகேவா?
ஸோ ஒன் கொஷ் இப்போ வந்து கிவன் ஃபங்க்ஷன் 1 இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் f of x1 should be equal to f of x2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, தென் x1 is equal to x2 அப்படின்னு ஒரு என்ன சொல்லலாம், இந்த ஒரு ஃபார்ம் உனக்கு கிடைச்சது அப்படின்னா you can say the given function is 1 function. ஓகே, ஸோ பாருங்க ஃபங்க்ஷன் எங்கிருந்து எங்கே டிஃபைன்ட் ஆயிருக்கு, ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் f of x1 is equal to f of x2. ஓகேவா, இப்போ what is x1 பசங்களா, x1 square is equal to x2 square. Okay, if I take the square root, so x1 is equal to plus or minus x2. So x1 க்கு வந்து பார்த்தீங்கன்னா positive x2 is the image and minus x2 is another image. So இப்போ வந்து ஒரு செட் ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? So it's not possible, it's not தப்புடா அதெல்லாம், சரியா? So what I will say, so the function is not 1 function. Okay, இதுவே நான் வந்து டொமைன் சேஞ்ச் பண்றேன்னு பாத்துக்கோ. Function is from natural numbers to natural numbers. Okay, only positive numbers are there. Okay, again f of x1 is equal to f of x2. So that is x1 square is equal to x2 square. So x1 is equal to plus or minus. We won't take the minus here. ஏன்னா வந்து கோடொமைன்ல வந்து மைனஸ் கிடையாது, நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஸோ x1 is equal to x2 you will get. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு, ஃபங்க்ஷன் வந்து 1 ஆச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் வாட் எவர் த டொமைன், வாட் எவர் ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன்ட் ஆகுதோ அங்கே வந்து ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனோட பிஹேவியர் வில் சேஞ்ச். ஸோ ரியல் நம்பர்ஸில் வந்து ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன், ஆனால் நேச்சுரல் நம்பர் அந்த ஒரு டொமைனில் வந்து ஃபங்க்ஷன் இஸ் 1. ஸோ அது வந்து கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, let a is equal to 1 2 3 and b is equal to 4 5 6 7 and let f is equal to 1 4 2 5 3 6 be a function from a to b. Show that f is 1 function. Very easy, we will just map பண்ணுவோம். So that is 1 2 3 and b ல வந்து பாத்தீங்கன்னா from a to b இல்லையா, ஃபங்க்ஷன் எங்க இருந்து டிஃபைன் ஆகுது, a to b ல இருந்து டிஃபைன் ஆகுது. 4 5 6 and 7. Okay, so one order image is 4, one order image is 4, 2 order image is 5, 3 order image is 6. Okay, so what you have to keep in mind is that all the elements in A has an image in B. They don't care if there is one element left out in 1 function. On to ஃபங்க்ஷன்ல அப்படி கிடையாது, on to ஃபங்க்ஷன்ல அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட இதுதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ தே டோன்ட் கேர் அபவுட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் ஆல்வேஸ், ரைட்? தே டோன்ட் கேர் இஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அலோன், அவங்க வந்து தே டோன்ட் கேர். ஸோ 7 is alone, right? They don't care, they just care about boy friends here. பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா, ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வைக்க கூடாது, ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வைக்கணும். So that we can say the given function is 1 function. Okay, clear? Yes. Next we will go to on to function, very important. So on to function பாருங்க, சிம்பிளா நான் வந்து சொல்றேன், range is equal to the codomain. எங்க பாருங்க, range of f should be equal to codomain of f. Okay, so ஒண்ணுமே கிடையாதுடா பசங்களா, இங்க பாருங்க. So நம்மளோட function will be defined from a to b, right? So இதுதான் நம்மளோட டொமைன், a is our domain and b is our codomain. Clear-ஆ? So நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து that is we will be having a function f of x. Okay, so f of x ஓட value should be equal to the codomain. அப்படி வந்துச்சு அப்படின்னா we can say the given function is onto function. So இப்போ வந்து ஒரு given function onto functionா அப்படிங்கிறது நீ எப்படி செக் பண்ணுவ? First நீ வந்து you have to substitute f of x is equal to that function is equal to y அப்படின்னு நீ வந்து substitute பண்ணணும். Okay, next thing is that bring all the terms as x is equal to அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல அந்த ஃபங்க்ஷனை வந்து நீ சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் your function is like 2x plus 3, இதுதான் உன்னோட f of x இருந்துச்சு அப்படின்னா f of x வந்து நீ சேஞ்ச் பண்ணணும், that is you should equate it to y.
ஸோ அப்படி வரும்போது 2x plus 3 is equal to y, 2x is equal to y minus 3, x is equal to y minus 3 by 2. Okay, so this defines the range. So x is from real numbers to real numbers னு வெச்சுக்கோ. நான் இதில் வந்து yக்கு எந்த வேல்யூ போட்டாலும் yக்கு whatever the values I am giving, okay, it should give me a real number. Okay, it should give me a real number. So அப்படி அந்த condition satisfy ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா we will say the given function is onto function. Okay, so this is the step. So you have to look for the function where it is defined. Real numbers to real numbers defined ஆகுது அப்படிங்கறதை நீ check பண்ணு. Okay, so இந்த questionக்கு answer பண்ணுடா. A function f such that a to b is said to be onto if every element of a is mapped to some element of b. No, right? வாய்ப்பே கிடையாது. No two elements in a have the same image in b. Yes, correct. But இது வந்து onto function இல்லையான்னு சொல்றாங்க. இதுவும் valid கிடையாது. Every element of b has a pre-image in a, which is correct. Domain and codomain are equal. தப்பு. இங்க வந்து domainக்கு பதிலா range வரணும் இல்லையா? So range is equal to codomain வந்தா இந்த statement கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இந்த statement கரெக்ட் கிடையாது, தப்பு. Okay, so option C is the correct answer. Okay, yes, நம்ம வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு. So இந்த notes வந்து உனக்கு so this notes you can get it from என்ன சொல்லலாம், from our WhatsApp community. So WhatsApp community ல வந்து நீ join பண்ணிக்கலாம் using this QR code. Okay, and பசங்களா don't மிஸ் பண்ணக்கூடாது. என்ன மிஸ் பண்ணக்கூடாது, கூகுள் ஃபார்ம்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து மறக்காம நீ வந்து ஆன்சர் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபைடா எடுத்த கொஸ்டின்ஸ். ஓகே, போர்ட்ஸோட கொஸ்டின்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு நாங்கள் போடுற அந்த எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் அஸ் சம் எஃபர்ட்ஸ் ஆஸ் வெல், ரைட்? இவ்வளோ பண்ணுறோம் இல்லையா? Like even though வந்து என்ன பண்ணலாம், so we are constantly giving content for you, constantly trying to support you, so you guys also support us back, right? So அதனால ஒண்ணுமே நான் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து எதுவும் இங்க இருந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, நீ வந்து அந்த ஆன்சர் பண்ற, நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. ஓகே, when we will announce the marks as well. ஓகே, மார்க்ஸும் உனக்கு வந்து நாங்க வந்து கொடுத்தோம். so you will understand நீ எங்க இருக்க லெவலில், உன்னோட ப்ரோக்ரஸ் எங்கே இருக்குது, நீ எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுற, நல்லா படிக்கிறியா, நல்லா படிக்கலையா, இன்னும் படிக்கணுமா, இந்த கொஸ்டின் என்னால் ஆன்சர் பண்ண முடியலையா, அந்த எல்லாத்துமே உனக்கு வரும். அப்போ யூ வில் கெட் அன் மோட்டிவேஷன் டு ஸ்டடி ஃபர்தர். ஓகே, எஸ், இஸ் that clear? So that's it for today, and I will see you on the next session. So this is your Sreeshma ma'am leaving, and I will see you on the next section. Bye bye and take care, Pasanga.